அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தணுன்றதுக்காக தனியார் நிறுவனங்கள், நம்மளுடைய அரசு நிறுவனங்கள், அதை தாண்டி சுயதொழில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி அது மூலியமாகவும் நிறைய வேலைவாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காரு. நம்மளுடைய இந்தியாவையும் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை சார்ந்தபடியும் ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். இது வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்கிறதா இல்லைனா வந்துட்டு ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே கலந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்காக நம்ம இடையே வந்துட்டு மிஸ் மோனிகா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மோனிகா. வணக்கம், ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஒரு புது விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. Npay அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். Npay Nadan Payment Services Private Limited சிறு தொழில் முனைவோருக்கான அங்கீகாரமாக Npay நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டிவைஸை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த Npay ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த நிறுவனத்தினுடைய விஷன் அண்ட் மிஷன் இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த நிறுவனத்தோட நோக்கம் எப்படி என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த டிஜிட்டல் இந்தியா இது மயமாக்கப்பட்டது தான் எங்களுடைய Npay நிறுவனம். 2015 ஜூலை 1 அன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டு வைத்தது தான் டிஜிட்டல் இந்தியா. ஸோ 2015க்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து நமக்கு இதுக்கான ஒரு முன்னுதாரணம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போய் நம்ம பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ காலையிலேருந்து மணிக்கணக்கில் நம்ம நிற்க வேண்டியது இருக்குது. நாளடைவில் 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ATM மிஷின்ஸ் அப்படின்றத ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ அது மூலயமா நம்ம பண பரிவர்த்தனைகளை செஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2020 நாங்கள் புதுசாக ஒரு சர்வீஸை கொண்டு வந்திருக்கோம். இதுதான் மினி ATM. இதன் மூலயமா நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களும் சரி, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் சரி பண பரிவர்த்தனையை செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது மினி ATM அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பேமெண்ட் சர்வீஸ் மூலயமா யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம்? ஸோ ஆதார் எனேபிள் பேமெண்ட் அப்படின்றது எங்களுடைய முன் உதாரணமாக நாங்கள் வைக்கிறோம். ஸோ ஆதார் எனேபிள் பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஷன் பணம் வாங்குறவங்க, கணவனை இழந்தவங்களுக்கு விதவை பணம் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நாள் கணக்கில் நம்ம பேங்க்குக்கு போய் நிற்காம இருக்கிற இடத்துலையே மினி ATM மூலயமா நம்ம வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை முன்வைத்து தான் இந்த Npay நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. அண்ட் இந்த Npay சர்வீஸில் வந்து ஜாயின் பண்ணுறது இது ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி தான் இருக்குது சொல்கிறது கேட்கும்போது. இதில் யாரெல்லாம் வந்து இதில் சேரலாம்? இதுக்கு ஏதாவது ஒரு விதிமுறைகள் இருக்குங்களா? ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்குதா? எஸ், ஆக்சுவலி இதில் 10வது படிச்சிருந்தா கூட போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நிறைய பேர் ஆண்ட்ராய்டு டிவைஸ், ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிராமப்புறங்களில் கூட நிறைய பேர் ஆண்ட்ராய்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படிச்சிருக்கணுன்ற ஒரு இது கிடையாது. பட் ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய சட்டப்படி 18 வயது நிரம்பி இருக்கவங்க மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ நேரடியாக அவங்க மாவட்டத்துக்கே போய் நாங்கள் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அவங்களுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கூடவே இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது எந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் இருக்குது? எஸ், எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர், ஃப்ரான்ச்சைசி, நெக்ஸ்ட் ஸ்டாஃப் அண்ட் ஃப்ரீலான்சர். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்க மூலயமா அவங்க ஃப்ரான்ச்சைசிஸும் இதில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னும் போது எங்களுடைய நிறுவனத்தில் நிறைய பேர் பயன்பெற்று கொண்டிருக்காங்க வேலை வாய்ப்பில். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீலான்சர் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃப்ரீலான்சர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருமே வீட்டில் இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு விதமான சர்வீஸ் கொடுக்குறோம். இதில் ஜூம் பிளேயர் ஐடி அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறோம். ஜூம் பிளேயர் ஐடி அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் போகிறாங்க அப்படின்னா ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்க. பட் எங்களுடைய சர்வீஸில் நாங்கள் அந்த 10 பேருமே வின் பண்ண வைக்கிறதா எங்களுடைய நோக்கமாக இருக்குது.
ரொம்பவே கேட்கறதுக்கே இதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எல்லாருமே வெற்றி பெறலாம் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு முதலீடு அப்படின்ற மாதிரியான விஷயம் தேவைப்படும். கண்டிப்பா என்ன மாதிரியான முதலீடு அவங்க வந்து ஸோ ஃபர்ஸ்ட் முதலீடு அப்படின்னும் போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உழைப்பும் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். தன்னம்பிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது உங்க மேல நீங்க ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நீங்க உங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும். ஸோ எங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ப்ராசஸ் இருக்கு. ஸோ 3000 ரூபாய் நீங்க எங்க கிட்ட பே பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க டே டு டே வருமானம், அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது 500 ரூபாயில இருந்து 1000 வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க 50,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 5 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். இப்போ 5 லட்சம் கொடுத்து 50,000 சம்பாதிக்கிற கான்செப்டை விட 50,000 ரூபாய் கொடுத்து 5 லட்சம் ரூபாய் நீங்க ஈட்டுறது ஈஸியான வருமானம். அது எப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கேட்கும் போதே நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து தோணுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு லாபம் கொடுக்கும் அப்படின்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ பீங் அ கேர்ள், நான் வந்து ஒரு விமனுக்காக ஒர்க் பண்றது இது கம்ஃபர்டபுளா இருக்குமா? கண்டிப்பா. இப்ப கல்யாணமான பெண்கள் எல்லாமே அவங்களுக்கான திறமைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளி வரணும், இந்த சமுதாயத்துக்கு அவங்க ஒரு அங்கீகாரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த என்பே நிறுவனம் வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர்ஸ் கால் பண்ணி டீட்டெயில்ஸ்க்காக அவங்க கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எனக்கே ஜாயின் பண்ணணும்னு தான் இருக்குது. அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது கேட்கும்போது. இன்னும் நிறைய விஷயம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்ட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மோனிகா அவர்களே. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து இதில் அவங்களும் வந்து சேரணும், அவங்களும் வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்றதுல ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? உழைப்பை உயிராக மதிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வரமாக கிடைச்சா தலைமை தானாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான வரிகள் மோனிகா அவர்களே. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு வரிகள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தலைமை பொறுப்பில் இருக்கணுன்ற ஆசையும் அதே மாதிரி தொழில் முனைவோர்களாக ஆகணுன்ற ஒரு பெரிய கனவும் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நிவர்த்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தை பற்றி கேட்டதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஆவலோ இருக்குது, அதே சமயத்தில் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து நான் சேர போகிறேன். உங்களுக்கும் இதில் வந்து சேரணும், இதை பற்றி இன்னும் மேலும் விவரங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதில் வந்து பலன் பெறலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் சேர்ந்து நம்மளுடைய இந்தியாவை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டி தர்றது மட்டும் இல்லாமல் நீங்களும் பெருமையாக இந்த தொழிலை நான் செய்கிறேன், இது மூலமா என்னுடைய நாடு மட்டும் இல்லை என்னுடைய குடும்பம் எல்லாருமே நாங்கள் செழிப்பாக இருக்கிறோன்றதை சொல்லி உங்கள் அனைவரும் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.